பண்ண போறோம். என்னது? இந்த சாக்லேட் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லு. இது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து மறந்து போச்சு. சாரி, நாளைக்கு வந்து சொல்றேன். பரவாயில்ல, ஞாபகம் இருக்குது சொல்லு. பாதி ப்ரௌனியா சொல்லு. முட்டை ஊற்றுவாங்க, அப்புறமா கிண்டுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு, அது பேர் இங்கிலீஷ்ல ஃப்ளார். ஐயோ. சரியா? நெக்ஸ்ட் வந்து முட்டை உடைச்சு ஊற்றணும். முட்டையை உடைச்சு ஊற்றிட்டு அது பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா போடணும். அதுக்கப்புறமேட்டு போட்டுட்டு அப்புறமேட்டு சில்க் வந்து ஒரு ஒரு பவுல் எடுத்துட்டு இந்த சைஸ்க்கு எடுத்து இதை எடுத்து அதுக்குள்ளே போட்டுருணும். அந்த இதோடைய இந்த பேக்கெட்டோடைய தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா இது பண்ணி மெல்ட் ஆகிக்கணும். அதுக்கப்புறமேட்டு இது வந்து இது இப்படி பிரிச்சுட்டு அதுக்கப்புறமே ப்ரௌனி வந்து கேக் இது ரெடி ஆனோடனே அது இப்போ என்ன ஃபஸ்ட்டு இது வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு டைரி மில்கை வந்து அதுக்குள்ளே இப்படி வச்சுடணும். அந்த இதில் திரும்ப அதை வச்சுட்டு அதை பேக் பண்ணி எடுத்துக்கப்புறமேட்டு அது மேலே வந்து இப்படி அழகாக அப்படி வச்சு விட்ருணும். எதை? அந்த அதை இந்த மைதா மாவு சொன்னேன், இதெல்லாம் சொன்னேன், பேக்கிங் பவுடர் சொன்னியா? சரி, இதெல்லாம் சொல்கிறேன். இது என்ன பண்ணணும்? அப்புறமே கேக் ஆயிடும். இல்லைடா, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம், ரைட்டா? எடுத்து என்ன பண்ணணும்? எடுத்து அதை என்ன பண்ணணும்? அதை எடுத்து நல்லா கிண்டணும். கிண்டி கலக்கான்னு பண்ணணும். பண்ணிட்டு அதை வந்து ஒரு இதில் பண்ணிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்படி கட் பண்ணிட்டு கியூப்ஸாக இது வச்சு எடுத்துணும். எவ்வளோ நேரம் வச்சு இது பண்ணணும், பேக் பண்ணணும்? ஒரு 20 மினிட்ஸ். எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும்? 180. ஓ, பரவாயில்லடி, ஓரளவு தெரிஞ்சிருக்காங்க அவன். அப்போனா நாளைக்கு ப்ரௌனி நீயே பண்ணிவிடு, அம்மா பண்ணலை. முடியாது, நீங்கள் நான் பண்ண மாட்டேன். போடா, நீ கூட வேணாம், நான் அதில் எடுத்துப்பேன். எவ்வளோ எடுத்துக்கிறியா? இது நான் பிரிச்சு 2 பேரும் சேர்ந்து ப்ரௌனி பண்ணுறீங்களா நாளைக்கு? மைதா மாவு இருக்கா? போய் எல்லா இன்க்ரீடியன்ஸ் போய் எடுத்து வச்சுக்கோ. இது அதுக்குள்ளே நீ இந்த ப்ரௌனி இதாக்கிடுவா போலையே. இந்த டைரி மில்க்கு. சரி, ஃபீல்டு ட்ரிப்பு. அவாஸ் யுவர் ஃபீல்டு ட்ரிப். அச்சோ, என்ன சாம், நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண அதை சொல்லு. ஏதோ தியேட்டர் இருந்துச்சு தஞ்சாவூர் பேலஸ்ல, அங்க போய் இந்த சரஸ்வதி மஹால் சிவகங்கை பார்க்கு, ஸ்டம் பார்க்கு, அதெல்லாம் என்ன இதில் இருக்குன்னு அது மட்டும் இந்த தியேட்டரில் காமிச்சாங்க. சரி, ஓகே. நீ என்ன எதிர்பார்த்த? ஆக்சுவலி நீ டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு ரீசன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. சொல்லு என்னன்னு. எக்ஸ்பெக்டேஷன். நீ என்னப்பா எதிர்பார்த்தா? எப்படி இருந்தா நல்லா இருக்கும்பா? எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து மியூசியம்ல சில ஸ்டாச்சுஸ் இருக்குமா, அது வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அந்த ஸ்டாச்சுஸ்க்கு சில ஸ்டாச்சுஸ் மட்டும் கிளியரா தெரியுது. சரி, அப்புறம் வந்து எப்படி சிரிப்பு அட்டை கொண்டில. அப்புறம் அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு அப்புறம் அந்த மயில அந்த ஸ்டாச்சு காப்பர் பிளேட்லாம் இருந்துச்சு. காப்பர் பிளேட் அதெல்லாம் என்னன்னு சொன்னாங்க? கண்ணெல்லாம் இருந்துச்சு, ஆனா சுடுமான்னா தெரியல. கன் அந்த வால்ல இருந்துச்சு. சரி தங்கம், இதெல்லாம் இருந்துச்சுல, ஏன் நீ ஒஸ்ட் ட்ரிப்னு சொன்ன? இது மட்டும் தான் இருந்துச்சு, வேற என்ன இருந்துச்சு? அதைத்தான் தங்கம், நீ என்ன எதிர்பார்த்த அதை சொல்லு. என்ன கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நீ என்ன எதிர்பார்த்த? இப்போ வந்து உனக்கு இப்போ வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் அவென்யூ போறோம்னு வச்சுக்கேன், நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அந்த மாதிரி ஃபன் சிட்டி, அதனால சூப்பரா பெருசா இருக்கும், செம்மையா இருக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல. அதுக்கு நீ ஃபீல் ட்ரிப் எப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்? அந்த தியேட்டர் மட்டும் நல்லா இருந்துச்சு. அம்மா உனக்கு ஏதோ ஆச்சு. பண்ணிட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டு போனோம். ஸ்நாக்ஸ் முடிஞ்சிருச்சோ தம்பி சீக்கிரம்? அதனால ஃபீல் காலையில போகும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் வரும்போது கொஞ்சம் சாப்பிட்டாரு. ஓகே சாம், அதெல்லாம் இப்போ என்ன தியேட்டர்ல அந்த மகார சிப்ஸ் எடுத்து வந்தானா, அந்த சிப்ஸ் சாப்பிட்டுட்டே நாங்கள் பண்ண போகிறோம். சாம் எல்லாமே ஓகே சாம், நான் எதுன்னு சொல்லல. நான் கேட்குற கேள்வி நல்லா உள் வாங்கிக்க. தஞ்சாவூர் பஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதில் எது பெருசாக இருக்கோ எது சின்னதாக இருக்குன்னா எனக்கு தெரியாது. ஐயோ என்ன சொல்கிறான்?
சாம் எது பெருசு சின்னதுன்னே கேட்கலப்பா உங்ககிட்ட. நான் சொல்றேன் தஞ்சாவூர் பேலஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அது எனக்கு எது பெருசு சின்னதுன்னு எனக்கு தெரியாதுங்கிறான். நீ மைசூர் பேலஸ் மாதிரி இருக்குன்னுச்சியா? தெரியாம இவனுக்கு ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் பேலஸ் காமிங்க. மைசூர் பேலஸ் கட்டிட்டு இருக்காங்க உட்கார்ந்துட்டு. தஞ்சாவூர் பேலஸ் கட்டிட்டு இருக்காங்க. அங்க ரெஸ்ட் ரூம் இருக்குலமா, गर्ल्स பாய்ஸ் அங்க தனியா அங்க தஞ்சாவூர் பேலஸ்ல. அதுல வந்து போட்டுருக்காங்க பே அண்ட் யூஸா 5 ரூபாய் கொடுத்து தான் போடணும். அந்த 5 ரூபாயில என்ன வர போதோ. அது கவர்மெண்ட்டுக்கு அதை க்ளீன் பண்ணுறாங்களா, உங்களுக்கு சேலரிலாம் கொடுக்கணும்ல, புரியுதா? நீ பே பண்ணியா, யூஸ் பண்ணியா? சேர்ந்து காசு நீ பைசா எடுத்துட்டு போல தம்பி. லைப்ரரி போனோம் 100 ரூபா கேட்டியே. என்கிட்ட 100 ரூபா கேட்டான். கடைசியா வாங்கிட்டே போல. என்ன தங்கம் அதான் அங்க வீட்ல அதான். அதனால பிரச்சனை இல்லைல்ல. வெரி குட் சாம், வெரி குட் சாம். அதனால யூரினே போலையா சாம் பே பண்ணாம? யூரினே வரல. ஓ யூ அப்புறம் வீட்டுக்கு வந்தா போனியா? போன ஆயி வச்சு. அதான் வீட்டுக்கு வந்தானே. ஐயோ காலைல விழுந்துட்டான் பாரு போகும்போது. தங்கம் அப்படிதான் என் மேல மூஞ்சி. கால் தூக்கி மூஞ்சில வை. குண்டக்க படுக்காத ஐயா. ஐயா ஐயா அவஸ்தாவையா. சாம் ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணிட எனக்காகடா. என்னது? நீ வந்து என்ன எதிர்பார்த்த? எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி இருக்கும்ல. சாம் இங்க பாரு, என்ன பாரு. சாம் லுக் அட் மீ. தியேட்டர் தான் செம்மையா இருந்துச்சு. சாம் ப்ளீஸ் சாம் புரிஞ்சுக்கோ சாம். சொல்றேன்ல உனக்கு ஏதோ ஆச்சு. சாம் என்ன பாரு, நீ என்ன அம்மாவை பாரு. சாம் அம்மா பாரு, நான் சொல்கிறத ஒழுங்கா புரிஞ்சுக்கோ. இப்போ நம்ம வந்து ஒரு பட்டர்ஃப்ளை பார்க் போகிறோன்னு உங்ககிட்ட சொல்லி வச்சுருக்கேன். நீ என்ன சொல்லுவ? அங்கே போனால் எப்படி இருக்கும்னு நீ நினைப்ப? இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். நீ போகிற அங்கெல்லாம் அது எதுவுமே இல்லை. அப்போ உனக்கு என்ன ஆகும்? அது ஒஸ்ட்டு ட்ரிப்பாக இருக்கும், ரைட்டா? த சேம் திங் நீ ஃபீல்டு ட்ரிப்புன்னு எவ்வளோ குதிச்சுக்கிட்டு இருந்த. நீ என்ன நினைச்ச அதெல்லாம் குதிச்சு அந்த ஃபீல்டு ட்ரிப் எப்படி இருக்கும்? ஃபீல்ட் ட்ரிப்ல நிறைய புக்ஸ் வாங்கணும்னு பார்த்தா புக்ஸே வாங்க. ஐயோ முடியல டே. வேற என்ன எதிர்பார்த்த சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, அது மட்டும்தான். ஓ அதனால அது ஒஸ்ட் ட்ரிப். நீ புக் வாங்க முடியாதனால ஒஸ்ட் ட்ரிப் ஐயா. சாமி சாம் சொல்லு. சரிங்க. Weird books. ஸோ புக்ஸ் வாங்கியிருந்தா ஃபீல்டு ட்ரிப் நல்லா இருந்திருக்கும். ஆமா. அதனால உனக்கு ஃபீல்டு ட்ரிப் பிடிக்கல, அப்படி தானேப்பா? இதுக்கு நான் சொன்ன மாதிரி நாட் ரீடிங் போட்டு வீட்டில் இருந்துருக்கலாம். இருந்திருக்கலாம்லடா, நீ அழகாக வீட்டில் இருந்துருக்கலாம்டா. ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கே 4 ஃபுல்லாக போச்சு. ஒரு நாள் ஏன்னா ஃபுல்லாக. அந்த இது மாசம் மட்டும் கொடுத்தாங்க, ஸ்டாலில் போட்டு பிடிக்கிற மாசம். வேற வேலையே இல்ல. அதுக்கப்புறம் பப்ஸுக்குள்ள என்ன வச்சு அது பார்த்தேன். நான் பார்த்தேனே பிடிக்கல. அது அப்படியே ஆண்டி உனக்கே பிடிக்கல. என்னமோ ஏன்னு பிடிக்கல. உனக்கே பப்ஸ் பிடிக்கலையாடா செல்லமே. அப்போ அந்த பப்ஸ் என்ன கேவலம் ஏறாது விட்டு. அதான் முன்னாடி போட்டேன் புரட்டு. என் கிளாஸ் சாய் கிருஷ்ணா சொல்றேன்.